தங்கச்சி, என்னம்மா இங்க வந்து தனியா நின்னுகிட்டு இருக்க? மனசு ஒரு நிலையிலேயே இல்லன்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு குழப்பமாவே இருக்கு. என்னத்த குழப்பம்? எல்லா குழப்பத்துக்கும் காரணமா இருந்தவ வெளிய போயிட்டா. இனிமே இந்த வீட்ல எந்த குழப்பமும் இல்லத்த. அன்பு மாமா வீட்டுக்கு வரணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாமே பழைய மாதிரி ஆயிடும். துளசி, அவ எங்க போயிருப்பா? யாருத்த? ஆனந்தி. அவ எங்க போயிருப்பா? அவ எங்க போனா நமக்கு என்னம்மா? விட்டது இம்சன்ற நிம்மதியா இருப்பியா? அவளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இதான்ப்பா, இதான் அத்தையோட மனசு. அவளுக்காக கூட இறக்கப்படுறாங்க பாத்தீங்கல்ல, இதுதான் அத்தையோட மைனஸும். இததான் அவ இவ்ளோ நாளா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. அப்படி இல்ல துளசி. நீ சும்மா இருமா. இந்த காலத்துல இப்படி புழைக்க தெரியாம இருக்கிய. இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தையும் அவ உனக்கு வாங்கி கொடுத்திருக்கா. அவளை பத்தி நீ ஏன் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக பொய் சத்தியம் செஞ்சதுல இருந்து இப்ப பணம் எடுக்க கையெழுத்து போடுற வரைக்கும் அவ செஞ்சது எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதத்தான் நினைச்சு பாத்துட்டு இருக்கேன் துளசி. அதனாலதான் எனக்கு குழப்பமே. என்ன குழப்பம்? அன்பு மாமா அவளை கல்யாணம் பண்ணதுனாலதான் மொத்த குழப்பமும். இல்ல துளசி, அத்தை, ஆனந்தியால இந்த குடும்பத்துல குழப்பமோ பிரச்சனையோ வந்திருக்கான்னு ஒவ்வொன்னா யோசிச்சு பார்த்தா இல்லன்னு தான் தோணுது எனக்கு. எல்லா பிரச்சனைக்கும் முன்னால அன்பு ஆனந்திய விரும்புறான்னு தெரிஞ்சப்போ நான் அவளை ஏத்துக்கல. ஏன்னா பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அன்பு ஆனந்தி மனசு புரிஞ்சப்புறம் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கு அதுக்கான தகுதி இல்லையம்மா. அதுல அவ தப்பு என்ன இருக்குன்னு? அவ வயித்துல இருக்கிற குழந்தைய இந்த குடும்பத்தோட வாரிசா என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறது தான் பிரச்சனையே தவிர அன்பு மேல ஆனந்தி வச்சிருக்கிற பாசத்துல எப்பவுமே எந்த குத்தமும் குறையும் இல்லையே. அத்தை, நீங்களா அப்படி பேசுறீங்க? ஏன் துளசி, நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கா? அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா துளசி, இந்த வீட்டு மருமகளா ஆனந்தி என்னால ஏத்துக்க முடியல. அவ நம்ம வீட்டை விட்டு போய் திரும்ப ஹாஸ்டல்லையோ இல்ல அவங்க அப்பா அம்மா கூடயோ இருந்துட்டா நல்லதுன்னு நினைச்சேன். அதுக்காக இப்ப அவ எங்க போனானே தெரியாம போயிட்டாளே. வயித்துல புள்ளையோடன்னு நினைச்சா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு துளசி. அவ ஏதாவது முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டானா? அதான் அவ தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, எனக்கும் மாமாக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, நான் விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டுட்டேன், மாமா எப்ப கையெழுத்து போடுறாரோ அப்ப நான் வருவேன்னு தெளிவா எழுதிட்டு போயிருக்காளே. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? எனக்கு அதுவே இப்ப சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமா? என்ன சந்தேகம்? அண்ணே, எவ்வளவோ பிரச்சனை வந்து போயிருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால மறுக்கவே முடியாது. ஆனந்தி அன்பு மேல வச்சிருக்கிற பாசம் அது உண்மைன்னு 100க்கு 100 உண்மை. நேத்து பணம் எடுக்க கையெழுத்து கேட்டப்ப அவ கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லல. அன்பு கிட்ட கேட்காம கையெழுத்து போட மாட்டேன்னு தான் சொன்னான். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காதுன்னு இருக்கும். இல்லனா அந்த வெறுப்பு மாற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஆனந்தி விஷயத்துல நேத்து வரைக்கும் அன்பு மேல அவ்வளவு பாசமா இருந்தவ இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு காணாம போயிருக்கானா? என்னால இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. தங்கச்சி, நீ குழப்பத்துலதான் இருக்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சுமா. நீயே யோசித்து பாரு. நம்ம தவசி மாதிரி ஒரு புருஷன் தவம் இருந்தாலும் அந்த ஆனந்திக்கு கிடைப்பானா? தங்கச்சி, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. அவ அக்கா இருக்கல்ல, அக்கா, அவளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்ல அவங்க அப்பனுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ஏதோ சரவணன்னு ஏமாந்தவன் ஒருத்தன் கிடைச்சான். இவளுக்கு என்ன பயம் தெரியுமா?
எங்க நிலைமை அக்கா மாதிரியே கல்யாணம் ஆகாம போயிடுமோன்னு பயந்து நம்ம தவசி கிடைச்ச உடனே டக்குன்னு பிடிச்சுக்கிட்டான். வேலைக்கு வந்தவ நம்ம தவசிய அவ மயக்கிட்டா, கழுத்துல தாலியும் வாங்கிட்டான். ஆனந்திய அன்பா இருக்கிறான்னு சொல்றியே, அவ எத்தனை தடவை நம்ம தவசிய வேண்டாம்னு விட்டுட்டு போயிருப்பா. ஆனா திரும்ப திரும்ப வந்துருவா. எந்த பொண்ணாவது இப்படி இருப்பாளாமா? ஆனந்தி ஒரு சுயநலவாதி. அவ சந்தோஷத்துக்காக மனச மாத்திக்கிட்டே இருக்கிறவ. அவளை நினைச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகாத. நம்ம தவசி வாழ்க்கையை விட்டா போயிட்டாள்ல, இனிமேல் அவளை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ நினைச்சது நடக்க போகுது. அவகிட்ட விவாகரத்து வாங்கினா தான் தவசிக்கு ஒரு புது வாழ்க்கை அமையும். நீயும் நிம்மதியா இருப்ப. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் என் பொண்ணை தவசிக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன்ல, என் பொண்ணும் தயாரா இருக்கிறாள்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். நீ தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்காத. போய் கீழே போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். போமா, போய் தூங்கு. நான் தான் சொன்னலப்பா, இது என்னைக்கா இருந்தாலும் மனசு மாறும், நம்ப கூடாதுன்னு. கரெக்டா நடந்துருச்சு பாத்தீங்களா? நான் மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா இது என்னைக்கோ ஆனந்தி மாமியாரா மாறி இருக்கும். இந்த வீடு ஆனந்தி வீடா மாறி இருக்கும். விடக்கூடாதுப்பா, விடவே கூடாது. தண்ணி. அம்மா, பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்தியலே, அப்படியே ஸ்வீட் பீடா வாங்கிருக்கலாம்ல. இப்ப நான் அதை சாப்பிட்டாதே சரியா இருக்கும் போல இருக்கே. ஏய், உனக்கு பிரியாணியே ஜாஸ்தி, இதுல பீடா வேற கேக்குதா? கடத்த சொன்னவன் கழுத்துல கத்திய வச்சு பணத்தை கேட்டு வாங்க துப்பில்ல. நீ எல்லாம் எதுக்கு கடத்தல் வேலைக்கு வர?